திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவது அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவில் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் சத்திய தர்மமாவது புரிதலில் மீள்வது. புரிதலில் மீளும் சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். சத்தியம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு புரிதலிலிருந்து நாங்கள் இந்த புரிதலினூடாக மீள்கிறோம். சத்தியத்தை புரிந்து கொண்டதுடன் இந்த புரிந்து கொண்ட விடயத்தின் காரணமாக நாங்கள் அந்த துஷ்டிகளிலிருந்து மீள்கிறோம். துஷ்டிகளிலிருந்து மீண்டு நாங்கள் சாமானியமான முறையில் தான் வாழ்கிறோம். சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். எல்லாரையும் போலத்தான். இதில் மாற்றம் என்பது இல்லை. அப்போ எல்லாரும் போலத்தான், மனிதர்கள் மற்ற மனிதர்களைப் போலத்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவரும் வாழ்கிறார் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இது பிக்ஷு பிக்ஷுனி உபாசக உபாசிகா என்கிற 4 வகையான எல்லா மனிதர்களுக்கும் 4 வகையான என்கிற போது பிக்ஷு பிக்ஷுனி என்பவர் காவி அணிந்த துறவரம் சென்றவர்கள், ஆண் பெண் இரு தாளாரையும் தான் பிக்ஷு பிக்ஷுனி என்று சொல்கிறார். உபாசக உபாசிகா என்பவர் ஆண் பெண் என்கிற இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதர்களை கூறுகிறார்கள். அப்போ இந்த இரு பாலாரையும் தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த பிக்ஷு பிக்ஷுனி உபாசக உபாசிகா என்று கூறுகிறார். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக அவர் மீண்டு இந்த சாமானியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது இதை புரிந்து கொள்ள நாங்கள் துறவரம் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. துறவியாகணும், பிக்ஷுவாகணும், பிக்ஷுனி ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மனம் ஒன்று இருந்தால் அந்த மனதில் மேலும் வழி என்றும் ஒன்று இருக்குது. அப்போ அந்த வழி தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அந்த வழியில் நாங்கள் இந்த வழியை புரிந்து கொள்ள சத்தியம் என்ன, சத்திய தர்மம் என்ன என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொண்ட விடயத்தை ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கையாளணும். விமர்சனத்தினூடாக அதை கையாளும் போது எங்களுக்கு அந்த மீளல் என்பது நடக்குது. மீளல் என்பது நடக்கும்போது அப்போ அதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக சந்திக்கிறோம். இந்த மீளலை நாங்கள் சந்தித்து இந்த அனுபவத்தினூடாக நாங்கள் இதை மீள்கிறோம். இந்த அனுபவம் கிடைக்க இதில் ஏதுமில்லை ஒன்றும் இல்லை என்ற அந்த சத்தியத்தை அவர் புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தினூடாக அவர் மீள்கிறார். அனுபவம் சார்ந்த மீளல் இங்கே நடக்குது. அப்போ அந்த அனுபவத்தினூடாக அவர் மீள்கிறார் என்றால் அவர் மீள்வது இந்த உற்பத்தி நிலையங்களில் தான். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் மற்றும் மனம், இந்த 5 சென்சர்களில் இந்த 5 உற்பத்தி நிலையங்களிலிருந்து தான் அவர் மீள்கிறார். அப்போது இந்த மீளல் என்பது அவர் அன்றாட வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக அதை கையாளுகிறார். அப்போ கையாண்ட விடயத்தால் மீள்கிறார். மீண்டதை அவர் உணர்கிறார். அந்த உணர்வுக்கு பேர் தான் ஞானம். அந்த ஞானத்திற்கு தான் எல்லாமே அகப்படுது. ஞானத்துக்கு தான் அந்த கேமராவுக்கு அகப்படுவதைப் போல் இந்த ஞானத்துக்கு தான் எல்லாமே அகப்படுது.
அந்த ஞானத்தினூடாகத்தான் அந்த பயணம் என்பது தொடருது. அப்போ தொடரும் இந்த பயணத்தில் ஞானம் அதிகமாகி ஞாயஸ் அதிகமாய என்கிற ஞானம் அதிகமாகி நிப்பானம் சச்சிக்கிரியாய் நிர்வாணத்தை அவர் சாட்சாத் அடைகிறார், நிர்வாணம் அடைகிறார். அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய வழி. புரிதலில் மீள்வது என்பது இது எப்படி சாத்தியமாகும் என்பதைத்தான் நாங்கள் இதனூடாக கொஞ்சம் விவரமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். அப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், இந்த உற்பத்தி நிலையங்களால் தான் உலகம் என்பது உருவாகியிருக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், இந்த 5 உற்பத்தி நிலையங்களால் தான் உலகம் உருவாகியிருக்கு. அப்போ இதுதான் புரிந்து கொள்ளக்கூடியது. புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் இந்த உற்பத்தி நிலையங்கள் தான் உருவாகியிருக்கு என்பதை தெரிஞ்சு கொள்ளாட்டி, அப்போ அதற்குத்தான் கல்யாணமிற்ற சேவனை என்கிற கல்யாணமிற்றவின் செய்தியில் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்க வேண்டியிருக்கு. அப்போது சத்திய தர்மத்தில் தான் இந்த போதனை என்பது போதிக்கப்படுகிறது. என்ன? நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை, நீங்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருக்கீங்க, எல்லாம் இருக்குது அப்படி சொல்லி. ஆனால் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை என்ற சத்தியத்தை தான் இந்த போதனையூடாக நீங்கள் கேட்குறீங்க. அப்போ கேட்டு இதை விமர்சித்து நடைமுறையில் அதை கையாண்டு பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், உண்மையாகவே நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியுது. அது எப்படின்னு சொன்னால், பிறந்தபோது ஒன்றும் இருக்கலை, ஏதும் இருக்கலை. குழந்தையாக இருக்கும்போது, நீங்கள் பிஞ்சு குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே இருக்கலை, எதுவுமே இருக்கலை. அப்போது அங்கே நீங்களும் இருக்கலை. அப்போது இது நீங்கள் தொட்டிலுக்கு தொட்டிலிருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே வர்ணம், சத்தம், வாசனை, சுவை என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது வெளியில் இருக்குது என்ற உணர்வு பிறந்து, அந்த உணர்வினூடாக எல்லாம் இருக்குது என்ற திருஷ்டியில் நீங்கள் உருவானீங்க. எல்லாம் வெளியில் இருக்குது, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்கார், வீடு, இது பந்து, இது பால், இது பெட், இது கிளுகிளுப்பு, இது தொட்டில், இது கட்டில், இது மேசை, இது கதிரை, இது பொம்மை அப்படின்றது எல்லாமே இந்த சத்தமும் வர்ணமும் மூலியமாக தான் உருவானுச்சு. சத்தமும் வர்ணமும் இணைதலினூடாக இந்த உருவான உலகத்தை தான் நீங்கள் இருக்குன்னு சொல்லி அதில் நம்பி வாழத் தொடங்குனீங்க. அப்போ இந்த நம்பிக்கை உருவானுச்சு இங்கே தான், வெளியில் இருக்குன்ற நம்பிக்கை காரணமாக நீங்கள் உருவானீங்க. இந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க இன்றைக்கி. அப்போ எல்லாம் இருக்குது, அந்த எல்லாம் இருக்கும் உலகத்தில் நானும் இருக்கிறேன். அப்போ இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு உங்களுடைய ஆத்ம சக்தியை கொடுத்து இந்த நம்பிக்கை. ஆனால் இது வெறும் போலியானது, உண்மை கிடையாது. அந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்கிறப்ப இது உண்மை இல்லை, இது சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை நீங்கள் இங்கே புரிஞ்சு கொள்கிறப்ப அந்த நம்பிக்கை தான் நீங்கள் அழிஞ்சு போகுது. அப்போது அந்த பிடிப்பு, அந்த நம்பிக்கைக்கு காரணம் பிடிப்பு, அந்த பிடி தான் நீங்கள் அழிஞ்சு போகுது. இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுதீங்க. ஒரு பிடி, அதிகமான ஒரு கனமான ஒரு பிடி, அந்த கனமான பிடி தான் நீங்கள் அழிஞ்சு போகுது. உண்மையை நீங்கள் புரிஞ்சு கொள்கிறப்ப, புரிஞ்சு கொண்டதன் பிறகு இந்த கனமான பிடி அழிஞ்சு போகிறது என்றால், அப்போ அந்த நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தது தான் வெளியில் இல்லை, உண்மையிலேயுமே இல்லை, எல்லாமே சத்தமும் வர்ணமும் மூலியமாக உருவானது. அப்போ உருவானது வெளியில் எங்கேயும் இல்லை. அப்போ இது ஒரு உதாரணம் மூலியமாக சொல்கிறதாக இருந்தால், இப்போ பேட்ரி இருக்குது. பேட்ரி என்பது நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற
அந்த 2 தூண்கள் இருக்குது பேட்டரியில். அப்போ இது இரண்டையும் சம்மந்தப்படுத்தினா சட்டாஸ்னு ஒரு சத்தம் வரும். அதாவது ஒரு பவர் ஒன்று உருவாகும். நாங்கள் வயர் இரண்டை எடுத்து 2 பக்கமும் உள்ள அந்த கணுவுக்கு கட்டி அதை நாங்கள் டச் பண்ணினோம்னு சொன்னால் சட்டாஸ்னு ஒரு ஒரு சத்தம், ஒரு ஒலி அங்கே பிறக்கும். அந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பவர், இந்த இரண்டும் இணையும் போது ஒரு பவர் உருவாகுது. அங்கே சத்தமும் வர்ணமும் இணைந்த போது ஒரு பவர் உருவாகுவது போல் இந்த சம்மந்தம் இல்லாத 2 அங்கே இணையும் போது ஒரு பவர் உருவாக்குச்சு. அந்த பவரின் காரணமாக தான் அது இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், கரண்ட் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயுமே பேட்டரியில் உள்ள எசிட்லேயும் இல்லை கரண்ட்டு, பேட்டரியில் உள்ள அந்த தூண்களிலும் இல்லை கரண்ட்டு. அது இரண்டும் இணைஞ்சனால அங்கே ஒரு பவர் உருவானுச்சு. அந்த பவர் அதிகமானதன் காரணமாக, அது அந்த பவர் வேகமாக சுழல்வதன் காரணமாக, அதிகமானதன் காரணமாக, அந்த பிடிப்பு என்ற அந்த ரெண்டும் சம்பந்தம் இல்லாத இரண்டும் அங்கே இணைஞ்சதன் காரணமாக ஒரு பவர் உருவாகுது. அந்த பவர் இங்கே எல்லாம் இருக்குது என்ற அந்த பார்ப்பது, கேட்பது, உணர்வது என்ற இந்த சென்சர்கள் அடிக்கடி வருது போகுது. அதாவது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடலுக்கு உணர்வது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே இருக்கும் சுபாவத்தை தான் எங்களுக்கு கொடுத்து காட்டி கொண்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயும் அது இருப்பது கிடையாது. அப்போ இது இரண்டும், அந்த சம்பந்தம் இல்லாத இரண்டும் இணைஞ்சப்போ ஒரு பவர் உருவானது போல் கண்ணும் காதும் மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த 5 சென்சர்களும் இணைஞ்ச போது ஒரு பவர் உருவானுச்சு. அந்த உருவான பவரினூடாகத்தான் நாங்கள் இது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம். அந்த பிடியில் தான் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த பிடி தான் உண்மை அல்ல, பொய், மாயை, கற்பனை. அப்போ இந்த பிடி என்பது நாங்கள் இந்த இது உருவானதன் காரணமாக பிடிச்சு கொண்டிருக்கோமே தவிர இது உண்மையாக இருப்பது கிடையாது என்ற சத்தியத்தை நாங்கள் கையாளணும். நடைமுறையில் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் அன்றாடம் இதை விமர்சனத்தினூடாக கையாண்டு பார்த்தா தான் எங்களுக்கு இதன் சத்தியம் புரியும். அப்போது சத்தியத்தை அப்போ தான் எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போது இது ஒன்றும் சிலபஸ் ஒன்று கிடையாது, இது ஒரு கற்பனை கிடையாது. இது தர்மம் என்பது புத்தகத்தில் எழுதக்கூடியது அல்ல. சத்தியம் என்பது புத்தகத்தில் எழுதி அதை வாய்ப்பாடம் பண்ணி, அதை மனப்பாடம் பண்ணி, அதை இன்னொருத்தருக்கு சொல்கிறதோ, இன்னொருத்தருக்கு அதை படித்து காட்டுறதோ கிடையாது. தர்மம் என்றால் அது ப்ராக்டிக்கல். சத்தியம் என்பது ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நாங்கள் கையாள வேண்டியது. கையாள்வதன் ஊடாக நாங்கள் இதை புரிஞ்சு கொள்கிறோம். என்னன்னு சொன்னோன்னா, என்னத்தனா உண்மை இல்லை, எல்லாமே மாயை, கற்பனை. அந்த புரிதல் தான் இங்கே அவசியம். இந்த புரிதலின் ஊடாகத்தான் இங்கே மீளல் என்பது நடக்குது. அப்போ இந்த புரிதலின் ஊடாகத்தான் மீளல் நடக்குதுன்னு சொன்னால், அப்போ மீளலை எங்களால் நினைச்சு செய்ய முடியாது, அது தானாக நடப்பது. நாங்கள் கத்தியை தீட்டுகிறோம், கத்தியை தீட்டினால் பதம் என்பது தானாகத்தான் வரும். அப்போ நாங்கள் இந்த சத்தியத்தை ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் விமர்சித்து நடைமுறையில் கையாளும் போது, அப்போது அந்த கத்தியை தீட்டுவதைப் போல் நாங்கள் இதை சத்தியத்தை காண்கிறோம், சத்தியத்தை விமர்சிக்கிறோம், அப்போ நடைமுறையில் கையாளுறோம். அப்போது இந்த கத்தியை தீட்டுவது போல் இதை நாங்கள் மேற்கொள்ளும் போது, அப்போ அந்த மீளல் என்பது எங்களுக்குள் நடக்குது. அந்த மீளல் என்பது, அந்த துஷ்டி என்பது கரைந்து போகுது. அப்போ இது ஒரேடியாக நடக்கும் கதை அல்ல, இது டக்குன்னு நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான். அந்த கத்தியை தீட்டத்தான் பதம் வரும், கத்தியை தீட்ட தான் பதம் வரும். ஒரு தடவை 2 தடவை உரசிட்டா பதம் வந்துடாது. இதே போல் நாங்கள் தொடர்ந்து இந்த கத்தியை பதப்படுத்துவதைப் போல், இதை நாங்கள் தீட்டுவதைப் போல் தீட்டும் போது இதை அந்த துஷ்டிகளிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கொள்வோம். அப்போது இதுதான் அந்த மீளல் நடந்து கொண்டு வரும்போது நாங்கள்
அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொள்கிற விதத்தில் தான் நடந்து கொள்வோம். இதில் மாற்றம் இல்லை, மாற்றம் என்பது கிடையாது. எல்லாமே சாமானியமான எளிமையான முறையில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அந்த ஈகோ இல்லாமல் போகுது, அந்த ஆணவம் அகங்காரம் இது எல்லாமே அழிஞ்சு போகுது. அப்போ இந்த மீளலால் இந்த ஆணவம் அகங்காரம் தான் அழிஞ்சு போகுது, மீளலால் இந்த ஈகோ தான் அழிஞ்சு போகுது. அப்போ இந்த தீ தான் இங்கே அழிஞ்சு போகுது. இந்த ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை என்ற அந்த தீ அழிஞ்சு போகுது. அந்த மனதால் எரிந்து கொண்டது தீ இங்கே அணையத் தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சு போகுது. அதுக்குள்ளே அந்த பவர் இல்லாமல் போகுது. அதுக்குள்ளே அந்த ஜெனரேட்டர் ஆகி கொண்டிருந்த அந்த இன்னும் வேணும், இன்னும் இருக்குது, அது வேணும், இது வேணும், அது அது கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும், அதை கண்டிப்பாக பெற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்ற அந்த தேவை அதிகமாகாது. தேவைக்கு அதிகமாக அவர் போகமாட்டார். அதிகமான ஈடுபாடு எதுலேயுமே அவருக்கு இருக்காது. அதிகமாக எதையுமே தேடணும், சம்பாதிக்கணும், சொத்தை சேர்க்கணும், சுகத்தை அனுபவிக்கணும், அந்த சாப்பாடு நல்லா இனிமையாக இருக்கும், அது தேடி அது எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரிக்கு அந்த உற்பத்தி நிலையங்களால் அவர் விடுதலை பெற்று கொண்டு போகும்போது உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்ய அவர் போக மாட்டார். உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் மீளும் வழியில் பயணிக்கிறார். அப்போது கண்களுக்கு தெரிவது எவ்வளோ அழகான காட்சியாக இருந்தாலும் அதில் அவருக்கு அதில் இன்பம் அடைவது என்பது அவருடைய அதில் இன்பம் கிடையாது. அவருக்கு கண்களுக்கு தெரிவதில் அவர் இன்பம் அடைய மாட்டார். ஏன்னா அது கண்கள் என்பது ஒரு கேமராவை போல், அது எந்நேரமும் படம் பிடிக்குது, கிளிக் பண்ணுது. அதுக்குள்ளே கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை. கண்கள் என்பது கேமராவை போல் அது படம் பிடிச்சு கொண்டிருக்கு. அப்போ அதுக்கு தெரிவது அந்த படத்துக்குள்ளே எதுவும் இல்லை. அப்போ அதுக்குள்ளே பெருமதியும் மதிப்பும் தான் இங்கே அழிஞ்சு போகுதுன்னு சொன்னால், அப்போ அதுக்குள்ளே அதுக்கு அவர் ஈடுபாடு அவருடைய பெருசாக இருக்காது. அவருடைய ஈடுபாடு பெருசாக இருக்காது. அவர் அதுக்கு இறங்கி கொள்ள மாட்டார். அவர் அதன் மீது அவ்வளோ விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ அப்படி ஒன்று அவருக்கு கிடையாது. விரும்பி அதை பெற்றுக்கொள்ளவோ வெறுத்து அதை ஒதுக்கி வைக்கவோ அவர் எதுக்குமே போக மாட்டார். அப்போ சாமானியமான அவர் இந்த எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். அப்போ கண்ணிலிருந்து தான் அவர் விடுதலை பெறுகிறார். அப்போ கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரிஞ்சாலும் அதுக்கு தெரிவதில் அதுக்கு ஒரு ஈடுபாடு, அதுக்கு ஒரு வெறுப்பு, அதுக்கு ஒரு விருப்பு அப்படி ஒன்று இல்லாமல் அவர் சாமானியமான ஒரு வாழ்க்கைக்கு வருகிறார், எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு வருகிறார். அப்போது நல்ல சாப்பாடாக இருக்கலாம், நல்ல இனிமையான சுவையான சாப்பாடு, இதை நல்லா ருசியாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது, இதை மேலும் மேலும் சாப்பிடணும், இதை இன்னும் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஆசை தான் அழிஞ்சு போகுது. இங்கே அந்த ஆசைக்கு பலம் இல்லாமல் போகுது. ஆசைக்கு உள்ள பவர் இங்கே அழிஞ்சு போகுது. அந்த பவர் தான் அந்த ஜெனரேட்டர் ஆகி கொண்டு அந்த பவர் இங்கே அழிஞ்சு போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகும்போது அப்போ இந்த உற்பத்தி நிலையத்திலிருந்து தான் அவர் மீள்கிறார். அப்போ ஆசைப்படுவது கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு, காதுக்கு கேட்ட சத்தத்துக்கு, மூக்குக்கு உணர்ந்த வாசனைக்கு, நாக்குக்கு உணர்ந்த சுவைக்கு, உடலுக்கு உணர்ந்த குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான இந்த தன்மைகளுக்கு தான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ ஆசைப்படுவதற்குன்னு சொல்லி இங்கே அப்படி ஒன்று இல்லை. எல்லாமே சென்சர்களால் உருவானது, உற்பத்தி நிலையங்களால் உருவானது. அப்போ உருவானது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அது மனசில் தான் இருக்குது. எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் வருது, இது நல்லா இருக்கும், இது நல்லா சாப்பிடலாம், இது நல்ல சுவையாக இருக்குது, இது இனிமையாக இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் மனசுக்கு வந்தாலும் அதை பெற்று அதை அடைந்து அதை வாங்கி சாப்பிடணும், அதை சாப்பிட்டே ஆகணும், அதை இன்னும் சாப்பிடணும், அதை இன்னும் சுவைக்கணும், இன்னும் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஆசை இன்னும் அதிகமாகி போகாது. சாமானியமான மனுஷன் அதை இன்னும் வாங்கி சாப்பிடும் நிலையில் இருப்பார். அது சாமானியமான புத்தக்ஜன மனிதரின் சுபாவம். ஆனால் இந்த ஆரியரின் சுபாவம் அதுவல்ல. அவர் மனம் சொல்வதன் பின் போக மாட்டார். இது வேணும், அதை அனிவாரியம் பெற்றுக்கொள்ளணும், அதை அடைஞ்சதே ஆகணும் அப்படின்ற நிலையில் அல்ல அவர் இருக்கிறார்.
அப்போது சாமானியமான மனுஷன் வந்து அந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு போகிறவர். மனம் சொல்வதன் பின்னு போயிட்டு போயிட்டு அவர் மனம் என்ற குப்பை குழியிலேயே அவர் குப்பையாகி, அவரும் குப்பை குழியாகி குப்பையிலேயே அவர் குப்பையாகி போவார். ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்ட இந்த சுத்தவத்த ஆரிய ஸ்ராவகர் அந்த குப்பை குழியிலிருந்து மீள்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் மீண்டும் மீண்டும் வரும்போது அந்த குப்பை மனம் என்பது ஒரு குப்பை தொட்டியைப் போல, அப்போ எண்ணங்கள் என்பது வந்து குப்பைகளைப் போல. அப்போ அதில் எந்த எண்ணத்தை எடுத்தாலும் அது வெறும் குப்பை தான். எந்த எண்ணமாக இருந்தாலும் அது ஒரு குப்பை தான். அப்போ அதில் நல்லது என்பது ஒன்று கிடையாது, கெட்டது என்பதும் ஒன்று கிடையாது. எல்லாமே எண்ணங்கள் என்ற போது அதில் எடுத்துக்கொள்வதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வேஸ்ட்டு, வெத்து, பொய், கற்பனை. அப்போது அந்த குப்பை தொட்டியில் குப்பையை நாங்கள் அள்ள போக மாட்டோம். ஏன்னா அது அசிங்கம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதில் நல்லது இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் மனதின் பின் போக மாட்டார், எண்ணங்களின் பின் ஓட மாட்டார். அப்போ எண்ணங்களிலிருந்து தான் அவர் மீள்கிறார், எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்போ அதுக்குள்ளே பவர் தான் இங்கே அழிஞ்சு போகுது, அதுக்குள்ளே பெருமதி தான் இங்கே அழிஞ்சு போகுது. அப்போ பெருமதியும் அந்த மதிப்பும் அழிஞ்சு போக அப்போ அந்த தீ தான் இங்கே அழிஞ்சு போகுது. தீ என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அணையத் தொடங்குது. மனதால் எரிந்து கொண்டு தீ அணையத் தொடங்குது. இப்போ நாங்கள் எதுக்கும் இந்த தீ அணைய அவர் உணர்வது என்னன்னு சொன்னால், அப்போது முன்பு இருந்த கோபம் அவருக்கு வராது, முன்பு இருந்த அந்த பிடி அவரிடம் இல்லை, முன்பு இருந்த அந்த விருப்பு அவரிடம் இல்லை, முன்பு இருந்த வெறுப்பு அவரிடம் இல்லை. அப்போ எல்லாமே தணிஞ்சி விட்டது. சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இருக்கும் இவருக்கு அந்த பவர் இல்லாமல் போனதன் பிறகு இந்த அதிர்வு இல்லாமல் போகுது. மனம் எதுக்குமே அவர் இறங்கி கொள்ள மாட்டார், எதையுமே பிடிச்சு கொள்ள மாட்டார். அப்போ இதுதான் இந்த ஆரியரின் சுபாவம். அப்போது எதையுமே அவர் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டார். பெருசாக எடுத்துக்கொண்டு எதையுமே சாதிக்கணும், எல்லாத்தையும் சாதிக்கணும், நாம் பெரிய ஆள், தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு தன்னை உலகத்துக்கு காட்டிக்கொண்டு தன்னை பெரிய ஆள்னு சொல்லி காட்டிக்கொள்கிற இடத்திலும் அவர் இல்லை. அப்போ உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்யும் இடத்திலும் அவர் இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் அவர் இல்லாமல் அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். இதுதான் சென்சர் சிஸ்டம். இப்போ சென்சர்கள் இயங்கும், சாமானியமான முறையில் இயங்கும், ஆனால் அவர் இல்லாமல் இயங்கும். அப்போ அவர் இல்லாமல் இந்த சென்சர்கள் இயங்கும் போது அவர் எதையுமே பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டார், இறங்கி எதையும் பிடிச்சு கொண்டு போக மாட்டார். எதையுமே வெறுப்பதற்கு அவரிடம் எதுக்குமே பவர் ஒன்று கிடையாது. அது பவர் இங்கே குறைஞ்சி போக அந்த பவர் குறைய இங்கே அவருடைய மனம் அந்த அதிர்விலிருந்து மீள்கிறது. அந்த அதிர்வுக்குள்ளாகி இருந்த அந்த அதிர்விலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்போ அதிர்வுகளிலிருந்து விடுதலை பெற அந்த தீ தான் அங்கே அழிஞ்சு போகுது. மனதால் எரிந்து கொண்ட தீ இங்கே அழிஞ்சு போகுது. தீ அழிய இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய அவர் சாந்தமான சுவையை அடைகிறார். கொஞ்சமாக அவர் சாந்த சுவைக்கு வருகிறார், இனிமையான சுவையை அடைகிறார், மென்மையான ஆனந்தத்தை அவர் சந்திக்கிறார். அங்கே தான் இந்த சுக்கும சுபாவம், அதாவது மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த போது நாங்கள் அந்த அலைப்பாய்தலுக்குள் அகப்பட்டிருந்த வழக்காலமாக. ஆனால் அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள இது நடைமுறையை கையாள அப்போ நாங்கள் இந்த மீளல் என்பதை சந்திக்கிறோம். மீளல் என்பது எங்களுக்குள் நடக்குது. அப்போ மீளல் என்பது நடக்கும்போது அந்த அலை பாய்ந்து கொண்டது எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது, மதிப்பு இல்லாமல் போகுது, பெருமதி இல்லாமல் போகுது. ஆனால் எண்ணங்கள் நிற்காது, வழக்கம் போல் அது ஓடிக்கொண்டு தான் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரில் திரைப்படத்தில் நாங்கள் பார்ப்பது போல் அது ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் உண்மை கதையை நாங்கள் சந்தித்து விட்டோம். சினிமா தியேட்டரில் போய் படம் பார்ப்பதில் அதில் உண்மை இல்லை, இதெல்லாமே தயாரிக்கப்பட்டது. இந்த தயாரித்த கதை ஒரு கற்பனை. அப்போ அதில் உண்மை இல்லை, இதில் சத்தியம் இல்லை. இதில் நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க, பாடல்கள் இருக்குது, இசை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே சோடிக்கப்பட்டது, இது தயாரிக்கப்பட்டது, இதில் உண்மை இல்லை என்ற சத்தியம் எங்களுக்கு உண்மை என்பது எங்களுக்கு புரியும்.
அப்போ இதே போலத்தான் இந்த சினிமாவில் நடப்பதை போல தான் எங்கள் நிஜ வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கு. அப்போ நிஜ வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அவர் கையாண்டு நடைமுறையை அனுபவித்து பார்க்கும்போது அவருக்கு இந்த சினிமாவில் நடக்கிற கதையும் இவருடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கிற கதையும் ரெண்டு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். அப்போ சினிமாவும் ஒன்று தான், நிஜ வாழ்க்கையும் ஒன்று தான். அப்போ நிஜ வாழ்க்கையின் கண்களுக்கு வர்ணம் தெரியுது அந்த சினிமாவில் காட்டுற காட்சிகளை போல். அப்போ காதுக்கு சத்தம் கேட்குது சினிமாவில் போடுற மியூசிக்கை போல். இதே போல் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே இயங்குது சினிமாவில் போல், எல்லாமே தயாரிக்கப்பட்டது போல். இந்த நிஜ வாழ்க்கையிலும் எல்லாமே இந்த உற்பத்தி நிலையங்களால் தயாரிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கு இந்த ப்ரொஜெக்டர் போல். அப்போது இந்த ப்ரொஜெக்டர் போல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து அவர் மீண்டு அந்த திரைப்படம் பார்ப்பது போல் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருப்பதைப் போல் அவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பதைப் போல் இந்த நிஜ வாழ்க்கையும் அவர் ஒரு ஓரம் மணண்டு பார்த்துக்கிட்டு இருக்கார். எல்லாமே தெரியுது, எல்லாமே கேட்குது, எல்லாமே சென்சார்கள் இயங்குது. மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. இந்த ப்ரொஜெக்டரில் ஓடிக்கொண்டிருப்பதைப் போல் மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. அலை பாய்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பெருமதி இல்லை, மதிப்பு இல்லை. அங்கே எல்லாமே தணிந்து விட்டதன் பிறகு, அதுக்குள்ளே அந்த ஈகோ அழிஞ்சு போனதன் பிறகு அந்த சினிமாவில் நடக்கிற கதையை போல் இவருடைய வாழ்க்கையிலும் எல்லாமே சென்சர்களைத்தான் இவர் சந்திக்கிறார். சென்சர்கள் இயங்குது, கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது, மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடலுக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமானது தன்மைகள் எல்லாமே வழக்கம் போல் இருக்குது. இதே போல் மனதுக்கு எண்ணங்களும் வழக்கம் போலவே, எல்லாரும் எந்த நாளும் போலவே வழக்கம் போலவே இது ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு பெருமதியும் இல்லை, மதிப்பும் இல்லை. பெருமதியும் இல்லை, மதிப்பும் இல்லைன்னு சொன்னால் அப்போ சாமானியமான முறையில் அது ஓடிக்கொண்டிருக்கு. அதை நிறுத்த முடியாது, நிறுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது, அதை நிறுத்தவும் இயலாது. அது அதன் சுபாவம். கண்களை நிறுத்த முடியாது. கண்ணை மூடிக்கொண்டால் கண்களுக்கு வர்ணம் தெரியாது. ஆனால் கண்களை மூடிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லைன்ற நாங்கள் புரிதலை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. புரிஞ்சு கொள்ள வேண்டியது தான் இருக்குது. அப்போ புரிஞ்சு கொள்ள முடியும் சத்தியத்தை கண்டால் தான். சத்தியத்தை காண முடியும், சத்திய தர்மம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டால் தான். அப்போ தெரிஞ்சு கொண்ட போது தான் அவருக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதை ப்ராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையில். அப்போது நடைமுறை அனுபவத்தோடு இதை கையாண்டு பார்க்கும்போது அவரால் இதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அவருக்கு புரிதலினூடாக அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை, அது ஒரு சென்சர், அது இயங்குது, அதன் தொழில்பாடு அது. அப்போ காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பதில்லை, அது அது ஒரு சென்சர். அப்போ அது எனக்கு கேட்பதில்லைன்னு சொன்னால் அது ஒரு சென்சர்னு சொன்னால் அப்போ அது அதன் தொழில்பாடு. காது என்பது சத்தத்தை சேமிக்குது, வர்ணம் என்பது கண் என்பது வர்ணத்தை சேமிக்குது. அப்போ இதே போலத்தான் மனம் என்பது எண்ணங்களை சேமிக்கிறது. எண்ணங்களின் பின் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ இதுதான் மனதின் சுபாவம். கண்ணின் சுபாவம் வர்ணத்தை சேமிப்பது போல, காதின் சுபாவம் சத்தத்தை சேமிப்பது போல, மனதின் சுபாவம் எண்ணத்தை சேமிப்பது, எண்ணங்களை கோர்ப்பது. இப்போ இதுதான் மனதின் சுபாவம். அப்போ இதன் பின் மனம் என்பது எண்ணங்களின் பின் ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் இதற்குள் உருவானவர் எங்கேயுமே இருக்கிறாரா? இல்லை. அதற்குள் உருவானவர் ஒருவர் இல்லை. கண் இருந்தால் கண்களுக்கு தெரிந்த நான் இருக்கிறேன், கண்களுக்கு தெரிந்தது எனக்கு இல்லை, அதில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை நாங்கள் இங்கே கையாளும் போது அப்போது எனக்கு நான் இங்கே இல்லாமல் போகிறேன். கண்களுக்கு தெரிவது எனக்கு தான் தெரியுது, நான் தான் அதை பார்க்குறேன் அப்படின்ற பார்க்கும் மனிதன் துஷ்டியில் இருக்கிறார். அவர்தான் புத்தக்சன மனிதர், உலகம் உண்மையில நினைத்து அந்த பிடியில் இருக்கும் மனிதர். கண்களுக்கு தெரிவது இருக்குது, உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கார். காதுக்கு கேட்பது உண்மையாக இருக்குது, நிஜமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி கொண்டிருக்கார். அப்போ அவர் புத்தக்சன, உலகம் உண்மையென நம்பிக்கொண்டு வாழும் மனிதன். சத்தியத்தை புரிந்து கொண்ட ஒரு ஆரிய சுபாவத்தை அடைபவர் கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை, அது ஒரு சென்சர் மட்டும்தான். காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பதில்லை, அது ஒரு சென்சர் மட்டும்தான். அப்போ அவர் கண் அவருடையது கிடையாது.
காது அவருடையது கிடையாது. அப்போது மூக்கு, நாக்கு, உடல் அவருடையதா? இல்லை. மனம் அவருடையதா? இல்லை. எல்லாமே சென்சர்கள். அப்போது சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்கிற இந்த வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. அதாவது 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். சலாயத்தன லோக்கோ லோக்கோ 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். அப்போ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்ட போது அவர் நிர்வாணம் அடைகிறார். இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் மீளும் போது, அந்த 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் விடுதலை பெறும்போது அவர் நிர்வாணம் அடைகிறார் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த சத்திய தர்மத்தை கையாள்வோர் அந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து தான் மீள்கிறார். அப்போ 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் மீண்டதன் பிறகு அவருக்கு உலகம் என்பது உண்மையாகாது. உலகம் என்பது மாயை, கற்பனை, அந்த திரைப்படத்தை போல அது ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அதுக்குள்ள உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. இதே போல் நிஜ வாழ்க்கையிலும் எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். கண்களுக்கு வழக்கம் போல தெரியும், காதுக்கு வழக்கம் போல கேட்கும், மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்கள் வழக்கம் போல இயங்கும், மனமும் வழக்கம் போல இயங்கும். ஆனால் அதற்கு உருவானது எங்கேயுமே இல்லை. அப்போது ஏதாவது எங்கேயாவது இருக்குதா? இல்லை, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் சத்திய தர்மம். இதற்கு மேலே சத்திய தர்மம் ஒன்று உலகில் எங்கேயுமே கிடையாது. இதுதான் பரம சத்தியம், அதிகாம்பிரம். பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த புத்தோத்பாத போதனைகள் தான் இன்றைக்கி உங்களுக்கு கேட்குது. அப்போ இதை தவிர உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சத்தியத்தை கேட்க முடியாது. அது சத்தியம் போல இருந்தாலும் அது இந்த மாதிரி போலிகள் நிறைய இருக்குது உலகத்தில். இந்த மாதிரி இருக்குது சொல்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் அது எல்லாமே இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்ட சுபாவத்தை அல்ல சொல்கிறார்கள். அது எல்லாமே மனதை கட்டுப்படுத்தி ஒரு நிலைக்குள் வைத்து கொண்டு அந்த நிலையில் மூழ்கியிருக்கும் சுபாவத்தை சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனால் அதில் உண்மை இல்லை. அது ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிரகான. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த சத்திய தர்மமானது சமுச்சேத பிரகான, அதாவது முற்றுமுழுதாக விடுதலை அடையும் சுபாவத்தை தான் கூறுகிறார். முற்றுமுழுதாக விடுதலை அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அது தற்காலிகமானது கிடையாது, அது கொஞ்ச காலத்துக்கு அல்பமானது கிடையாது. இது நிரந்தரமான விடுதலையை, நிரந்தரமான விமோச்சனத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தினூடாக போதிக்கிறார்கள். அப்போது இந்த புரிதல் என்ற இந்த புரிதலை நாங்கள் புரிந்து கொண்டதன் பிறகு புரிதலினூடாக மீளல் நடக்குது. அப்போது எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு சாமானியமான வாழ்க்கையை வாழ முடியும். இது எளிமையான வாழ்க்கையை வாழ முடியும். சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகு அவர் குடும்பத்தில் இருக்கிறவராக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், வயசு போன தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இதை புரிஞ்சு கொண்டதன் பிறகு அவர் புரிதலில் அவர் மீண்டு சாமானியமான முறையில் அவர் குடும்பத்தோடு இணைஞ்சு வாழ்வார். கணவன் மனைவிக்கு இடையில் எப்படி அவர் நடந்து கொண்டிருந்தாரோ அதே போல தான் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகும் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும். ஒரு பெற்றவர் பிள்ளைக்கு இடையில் எப்படி உறவு இருந்துச்சோ அதே போலத்தான் சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகும் இருக்கும். ஒரு தாத்தா பாட்டியிடம் அவர் எப்படி நடந்து கொண்டிருந்தாரோ அதே போலத்தான் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகும் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அந்த பெருமதி மதிப்பும் தான் இங்கே அழிஞ்சு போயிட்டு அதுக்குள்ளே வேல்யூ இல்லாமல், அந்த ஈகோ இல்லாமல் சாமானியமான முறையில் எல்லாமே நடக்கும். அப்போ அங்கே சாந்தமான இனிமையான சுவை தான் இருக்குது. இவ்வளவு காலமும் உலகம் உண்மை, அம்மா அப்பா உண்மையாக இருந்தாங்க, தாய் தகப்பன் உண்மையாக இருந்தாங்க, தாத்தா பாட்டி உண்மையாக இருந்தாங்க, நிஜமாக இருந்தாங்க. அப்படி துஷ்டியில் இருந்தவர் அதை ஈகோக்குள்ளே இருந்தார். அந்த பிடியில் விருப்பு வெறுப்பு என்ற துஷ்டிக்குள்ளே இருந்தார். அப்போ அந்த துஷ்டிகள் எல்லாமே கரைந்து போனதன் பிறகு, அந்த ஈகோ அழிந்து போனதன் பிறகு, அந்த மனதால் எரிந்து கொண்ட தீ இங்கே முற்றுமுழுது அழிஞ்சு போனதன் பிறகு அப்போது சாமானியமான முறையில் எல்லாமே நடக்குது. சென்சார்கள் இயங்குது.
அப்போ இந்த சிஸ்டத்தை தான் அவர் கையாளுகிறார். சென்சார் சிஸ்டம், எல்லாமே சென்சார். ஒரு செயல்பாடு தான் நடந்து கொண்டிருக்கு. இந்த செயல்பாடு நடக்குது, ஆனால் இதற்கு சொந்தக்காரர் ஒருவர் இல்லை. சொந்தக்காரர் இல்லாமல் செயல்பாடுகள் நடக்குது. எல்லாமே வழக்கம் போல் நடக்குது. எல்லாமே வழமை போலவே நடக்குது. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இது ஒரு சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். இதற்குள் சொந்தக்காரர் இல்லை. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த சத்திய தர்மம் என்பது ஒரு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது இங்கே ஒருத்தரும் கிடையாது, ஒருவரும் இல்லை. ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொண்ட ஒருவரும் இங்கே இல்லை என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவம் என்பது ஒருவர் அல்ல, சித்தார்த்தர் அல்ல புத்தர், சித்தார்த்தர் அல்ல புத்தர். சித்தார்த்தர் புத்த சுபாவம் அடைந்தார், ஆனால் சித்தார்த்தர் அங்கே கிடையாது. சித்தார்த்தர் என்பவர் இறக்கப்பட்டார். அதாவது அதில் அப்படி ஒருவர் இல்லை. இந்த உடலில் ஒருவர் இல்லை. இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை. என்னுடையது என்று ஒன்று கிடையாது. என்னுடைய ஆன்மானு அப்படின்னு ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போது சித்தார்த்தரும் இல்லை, அங்கே இந்த உடலில் நான் என்று ஒருவரும் இல்லை. அப்போது இந்த புரிதலில் மீண்டதன் பிறகு வழக்கம் போல் எல்லா செயல்பாடுகளும் நடக்கும். ஆனால் இதற்குள் ஒருவர் இல்லாமல் எல்லாமே நடக்கும். சென்சர்கள் இயங்கும், வழக்கம் போல் இயங்கும். ஆனால் நான் என்ற துஷ்டியில் நான் இல்லை, நான் என்ற ஆணவம் இல்லை, நான் என்ற அகங்காரம் இல்லை. எல்லாமே அழிஞ்சு போனதன் பிறகு சாமானியமான அந்த குழந்தையைப் போல, பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை. அப்போ அந்த குழந்தை மழலை சிரிப்பு, அந்த கொஞ்சி பேசும் மழலை சிரிப்பை போல இவருடைய சிரிப்பும் பிரபாஸ்பரமாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும். எதையுமே பிடிச்சு கொள்ளவோ எதையுமே வெறுக்கவோ அந்த அப்படி ஒன்று இல்லை. அந்த மனம் என்பது அந்த அவருடைய அந்த பிரபாஸ்பரமான அந்த தூய்மையான மனம் என்பது அந்த மலரை போல, அந்த பூவை போல பிரகாசம் அளிக்கும். அந்த ஒளி, அந்த ஞானத்தை அடைந்த முகத்தை பார்த்தால் ஞான ஒளி அங்கே தெரியும். ஏன்னா அங்கே எதையுமே ஒளிப்பதற்கோ மறைப்பதற்கோ எதுவுமே கிடையாது. ஃபுல் ஓப்பன், எல்லாமே இங்கே திறக்கப்பட்டு இருக்கிறது. இதற்குள்ளே ஒளிச்சு வைக்கிறதுக்கோ மறைச்சி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே அந்த பிறந்த பிஞ்சு குழந்தை ஒரு மழலை சிரிப்பு, இனிமையான மென்மையான ஆனந்தமான புன்னகையான சிரிப்பு அதற்குள் இருக்கிறது. அது எல்லாமே விவரம் அடைஞ்சதன் எங்களுடைய இந்த ராக தேச மோகன், இந்த ஆசை கோபம் மாயை அழிஞ்சு போனதன் பிறகு இந்த சுபாவம் அடைகிறார். அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையை போல தூய்மையான மனம், பாலை போல பரிசுத்தமான நிலை, இதுதான் புத்த சுபாவம். அப்போ இது இன்றைக்கி உங்கள் கைக்கு கிடைச்சிருக்கு, இதை தவற விடாதீங்க. உங்களுக்கு காதுக்கு கேட்குது, இதை கேட்காம போகாதீங்க. இதை பரிசீலனை செய்து பாருங்கள், உங்களால் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே இந்த சத்தியத்தை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். அப்போது அந்த புரிதலிலிருந்து மீண்டதன் பிறகு நீங்கள் சாமானியமான முறையில் வாழலாம். எங்கேயுமே போகாமல் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே உங்களுடைய கடமை என்ன இருக்கோ அந்த கடமைகளை செய்து கொண்டு மன நிம்மதியாகவும் மன ஆறுதலாகவும் மன அமைதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் உங்களால் சந்தோஷமாகவும் வாழ முடியும். அப்போது இந்த புரிதலில் இருந்து மீள்வது என்பது சங்கித்தே நிப்பிதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சங்கித்தே நிப்பிதா என்றால் புரிதலில் மீள்வது. புரிதலில் இருந்து நீங்கள் புரிஞ்சு கொண்டதன் பிறகு மீளல் என்பது உங்களுக்குள் நடக்கிறது. அது மீளல் நடந்ததன் பிறகு சாமானியமான எளிமையான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.